அம்பத்தூர்ல விசில் புரட்சியை ஏற்படுத்திய மக்கள் ஒரு மாசத்துக்கு அப்புறம் தாவேக அரசை எதிர்த்து வீதிக்கு வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்? எல்லாம் தொடர் மின்வெட்டு காரணங்க. மணிக்கணக்குல மின்சாரம் இல்லாம தவிச்சு போன மக்கள் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாம இன்னைக்கு வீதிக்கு வந்து போராடக்கூடிய நிலைமை வந்துருச்சு. ஒரு மாசத்திலே இந்த லட்சணம்னா 5 வருஷம் நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சா பயமா இருக்கு அப்படிங்கிற அச்சத்தையும் கவலையையும் வெளிப்படுத்தி கேள்வி கேட்கிறார்கள் பொதுமக்கள். மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தாவேக அரசிடம் பதில் இருக்கிறதா? மாற்ற வேணும் தானே நாங்க ஓட்டு போட்டோம். அவர் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அட்டெண்ட் பண்றதுல மட்டும்தான் இருக்காரே தவிர இங்க வந்து பார்த்தாரா? இங்க வந்து பார்த்தாராங்க? அவர் எத்தனை நாள் ஃபங்க்ஷன் போறாரு நான் சொல்லட்டுமா? போயினே தான் இருக்கிறாரு ஃபங்க்ஷனுக்கு. இங்க வந்து பார்த்தாரா? யாருங்க கேட்கணும்? யாருங்க கேட்கணும்? வந்து இந்த 25 நாள்ல சார் ஒரு நாளைக்கு 7 வாட்டி 10 வாட்டி 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் கரண்ட் போகுது. அப்படி இல்லையா நடுவில் ½ hour தான். 4 மணிக்கு போச்சு, 5 மணிக்கு போச்சு, 7 மணிக்கு போச்சு, நடுவில் ½ hour கொடுத்தாங்க. மறுபடியும் 9:15 போயிடுச்சு, இன்னமும் கரண்ட் வரல. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி போனா இதை பகல்ல போனா கூட பரவாயில்ல. நைட்டு 7 மணிக்கு போனா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், பசங்க தூங்கணும், அவங்களுக்கு சாப்பாடு செய்யணும், எல்லா வேலையும் நாங்கள் செய்யறதுக்கு ½ hour போதுமா? நடுவில் கொடுக்க ½ hour கொடுத்தா போதுங்களா? ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஃபோன் பண்ணா கால் அட்டன் பண்றது கிடையாது. இங்க வந்து பார்த்தா யாருமே ஆள் இருக்க மாட்டாங்க, போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. எத்தனை நாள் சார் ஃபோன் பண்ண? ஃபோன் ரிங்கே போக மாட்டேங்குது. எத்தனை நாள்? ஒரு நாள் 2 நாள் பார்க்கலாம். கேட்டா எத்தனை நாள் இந்த போராட்டம் இது கண்டினியூ ஆனா மறுபடியும் இந்த போராட்டம் நடந்துட்டே தான் இருக்கும். அப்படிதான் வந்து சொல்லிட்டு போனோம், வரவே இல்லை. போன வாரமும் வந்து இதே மாதிரிதான் பண்ணோம், இதே மாதிரிதான் பண்ணோம். கை குழந்தைங்க வச்சுருக்கோம். எவ்வளவு நாளைக்கு சொல்லுங்க? எல்லா வேலையை முடிச்சுட்டு வரோம், நைட்ல சென்று வரோம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓடி ஒழிஞ்சுக்கிறாரு, காசு வாங்குறாங்க.